1920 எது தர்காவுக்கு சொந்தமான இடம், எது இந்து கோவிலுக்கு சொந்தமான இடம் என்ற பாகப்பிரிவினை செய்யப்பட்டு விட்டது. அப்போது 20 இதை முடிவு செய்த நீதிபதி அங்கே சென்று அந்த இடத்தை பார்வையிட்ட பிறகு இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார். நானும் சென்று பார்வையிட்டேன். தர்காவிலேயே இந்த தீபத்தை ஏற்றுனா அவர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தர்காவுக்கு சொந்தமான இடம் இது, கோவிலுக்கு சொந்தமான இடம் இது அப்படின்னு தெளிவாக வரையறை செய்யப்பட்டு விட்டது. வரையறை செய்யப்பட்ட பிறகு இவர்கள் எங்கே விளக்கேற்றினால் என்ன, இங்கே தான் ஏற்ற வேண்டும் என்று ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? போன வருஷம் இங்கே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் இங்கே ஏற்றுறாங்க சொல்லிட்டு அந்த தூண் இருக்குது, அது விளக்குக்காக உருவாக்கப்பட்ட தூண். சென்னை உயர்நீதிமன்றம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. அவர் எவ்வளோ அழகாக எழுதுறார். வருஷத்திற்கு ஒரு முறை எல்லா வாயில்களையும் அடைப்பார்கள். அது எதற்கென்றால், யாராவது ஒருவர் அந்த பாதையை பயன்படுத்தி ஏன்பா இது பொது பாதைப்பா, ஹைகோர்ட்டுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக சிம்பாலிக்காக 4 வழியும் அடைச்சிருவாங்க. இது ஹைகோர்ட்டுக்கு சொந்தமான இடம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அடைச்சாங்க. அதுபோல ஒரு சொத்தின் உரிமையை நிலைநாட்ட சில வேலைகளை செய்தாக வேண்டும். ஸோ இது இந்து கோவிலுக்கு சொந்தமான இடம் என்பதற்காக அந்த இடத்தில் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இதெல்லாம் எழுதுறாரு ஜட்ஜ்மெண்ட்டில். இந்து சமய அறநிலையத்துறைக்கு இதில் வேலையே இல்லை, கோவில் நிர்வாகத்திற்கு தான் இதில் வேலை. கோவில் நிர்வாகம் அதன் சொத்தை பாதுகாக்க வேண்டும். அதன் சொத்தை பாதுகாப்பதன் ஒரு பகுதியாக தான் இங்கே விளக்கேற்ற வேண்டும். அப்போ உன் வேலை உன் சொத்தை பாதுகாக்கிறது. அதனால நான் உனக்கு எம்பவர் பண்ணுறேன், போய் அங்கே விளக்கேற்று என்று சொல்கிறார்.